Assalamualaikum and hello everyone. I am Hanjira from இலங்கை சமையல். நாம் இன்னைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களால் அதிகமாக செய்யக்கூடிய அம்புல் தியல் மாலு அதை எப்படி பண்ணுறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இது பண்ணதுக்காக வேண்டிய நான் இன்றைக்கி சால மீன் எடுத்திருக்கேன். 500 கிராம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இதோட கறிவேப்பிலை அண்ட் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 25 கிராம் மிளகு, 8லேருந்து 10 காஞ்ச மிளகாய், இதோட 5 பீஸ் குரக் எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க தண்ணி இதுக்கு ஊற்றி அவிச்சு எடுத்திருக்கேன். நல்லா ரொம்ப ஹார்டாக இருக்கும். சுடு தண்ணி ஊற்றத்தால் ரொம்ப சாஃப்ட், எங்களுக்கு குயிக்காக அரைச்சி எடுத்துக்கொள்ளவும் இயலும். இப்போ நாங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் குரக்கை தான் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது போல் உங்களுக்கு அம்மியில் அரைச்சி எடுத்துக்கொள்ள இயலும். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கொள்ள இயலும். இல்லைன்னா பேஸ்ட் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பேஸ்ட்டை அரைச்சி எடுத்ததில் நாங்கள் அம்மியிலே கல்லேருந்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நான் இதோட மிளகு 25 கிராமும் சேர்த்துக்கொள்ளுக. மொத்தமாக சேர்க்கல, கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி கொண்டு தான் சேர்த்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ இதை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். இதுக்கு கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொள்ள மேலும். அப்படி இல்லைன்னா மொத்தமாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ளவும் மேலும். நான் இதை பவுடர் மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் மிளகு ஃபுல்லாக அம்மியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கொண்டேன். நாங்கள் இப்போ இதோட காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் இதோட கல்லுப்பையும் சேர்த்துக்கொள்ளணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நாங்கள் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். நீங்கள் பவுடர் சேர்த்துக்கிட்டா 1 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூள் சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் இது சேர்க்கறதால எங்களோட அம்புல் தியல் மாலு ரொம்ப ரொம்ப பார்க்க அழகாக நல்லா கலராகவும் இருக்கும். ஃபுல்லாக பிளாக் கலராக இல்லாமல் நல்ல கலராக இருக்கும். ஸோ இப்போ இது நாங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு எங்கள்ட கொச்சிக்கத்தூள். அண்ட் இப்போ நாங்கள் இதுக்கு மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். எடுத்திருக்கேன் கொச்சிக்கத்தூள் ஃபுல்லாக அரைச்சி எடுத்தது. இதோட கொரக்கக்கூடும் புளி என்று சொல்கிறேன். இது நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பறித்து வீட்டில் எங்களுக்கு நல்ல பிளாக் கலராக பேஸ்ட்டாக பண்ண வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. அண்ட் வெந்தயம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு உருண்டையாக பிடிச்சி இதை எடுத்து வைக்க வேணும் சைடில். ஸோ இப்போ நான் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மண் சட்டியில் கீழேக்கு ஃபுல்லாக நாங்கள் கருவேப்பிலை வைக்க வேணும். இது மாதிரி அப்போ கறிவேப்பிலை இல்லாட்டி வாழையில கூட உங்களுக்கு வச்சுக்கொள்ள இயலும். அப்போ ஃபுல்லாக எங்களோட மீன் கருகாமல் ரொம்ப சூப்பராக வரும் இந்த மாதிரி வைக்கிறதால. இப்போ நாங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சால மீன் ஃபுல்லாக நாங்கள் இதை அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லாக இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது போல் மசாலாவெல்லாம் மீன் உள்ளுக்கெல்லாம் அப்ளை பண்ணிச்சிலே உப்பு, காரம், புளி 3 நல்லா இறங்கி மீனில் நல்லா குக்காகி வரைச்சாலே ரொம்ப டேஸ்டியாக எங்களுக்கு இருக்கும் மீன்.
ஸோ இப்போ இது மாதிரி மொத்தமாக ஃபுல்லாங்களே மீன் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மசாலாவை நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா மீதி இருந்த மசாலாவை எகைன் நாங்கள் நல்லா இதோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் எங்களுக்கு மீன் டேஸ்டியாக இருக்கும் குக்காகி வந்ததும். இப்போ அப்ளை பண்ணி எடுத்த மீனை எடுத்து இது போல் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும் மண் சட்டியில். மீனெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்ட தவாவில் மீதி மசாலா இருந்து ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எகைன் நான் இதை மீனுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு லிக்விடாக வேணுமெண்டா இதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கொள்ளும் ஏலும். இப்போ நான் மீன் கறியை விறகு அடுப்பில் தான் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நாங்கள் அடுப்பில் வச்சதும் மீன் நல்லா கொதித்து வந்ததுன்னு நாங்கள் இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 5 நிமிஷத்தில் கரெக்டாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ள வேணும். அப்போ இன்னும் எங்களோட மீன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், முள்ளில் நல்லா முருகி வந்திருக்கும் ஃப்ரை பண்ண மாதிரி. ஸோ இப்போ அதை சேர்த்துனதுக்கப்புறமா அகைன் நாங்கள் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்க வேணும். அடுப்பு நல்லா நாங்கள் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணியில் தான் வைக்க வேணும். இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக மீன் கறி ரெடி. ரொம்ப நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தது போல் ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் கீழ்ப்பக்கமெல்லாம் கறி இருக்கா என்று செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கீழ்ப்பக்கமெல்லாம் பாருங்கள் கருகாமல் ரொம்ப சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்த போல் இருக்குது. நாங்கள் கீழ்ப்பக்கத்தை கறிப்புல சேர்த்தனால கருகாமல் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது, ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.